விஜயோடைய இந்த பிரச்சார பயணம் ஆரம்பிச்சு 2 வாரம் தான் ஆகுது சாமி. கிட்டத்தட்ட 4 ஊர் தான், 4 மாவட்டம் தான் போயிருக்காரு. ஆனாலும் கரூருக்கு போகிற இந்த பயணத்தின் மீது எல்லாருடைய கவனமும் இருக்குது. ஒட்டு மொத்தமா இருக்குது. கரூர்ல எங்கெங்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்கும், இவருக்கு எங்கெங்கெல்லாம் பேசக்கூடாது, எந்த மாதிரியான தடை, உண்மையிலே கரூருக்குள்ள இவருக்கெல்லாம் நுழையிறதுக்கெல்லாம் தடை விதிப்பாங்கன்ற மாதிரிலாம் முதல்ல பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஏன் ஒட்டுமொத்தமா கரூர் மீதான கவனம் அப்படின்னா, முதல்வர் சொன்ன மாதிரி தான். முப்பெரும் விழா நடந்தப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அமைச்சர் செந்தில் பாலாஜி தம்பி ஓடு போட சொன்னா ரோடு போட்டு வந்துடுவாரு அப்படின்னு. அப்படியாப்பட்ட திமுகவினுடைய செல்வாக்கான அமைச்சராக இருக்கக்கூடிய கரூர் செந்தில் பாலாஜியோடைய கோட்டை, அந்த கோட்டைக்குள் போய் விஜய் என்ன பேச போகிறார்? ஏன்னா அங்க கரூர்ல செந்தில் பாலாஜியை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவருடைய அரசாங்கம், ஒரு குறுநில மன்னர் அவரு. அங்க அவர் வச்சுதான் சட்டம். அவருடைய செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அங்க எதிர்த்து யாராலையும் பேச முடியாது. ஏன் அதே கரூரை சேர்ந்த அண்ணாமலையும் ஜோதிமணியும் பாத்தீங்கன்னா அவங்களே டம்மியாகி போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா செந்தில் பாலாஜி என்று அந்த அமைச்சர் தான். அவருடைய செல்வாக்கே வேற அப்படின்பொழுது அந்த கோட்டைக்குள் போய் விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஆவல் தான் ஒரு பக்கம் வந்து. இதெல்லாம் மீறி ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் உள்ள தலைவர்களே இதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் போட்டையா பேசட்டையா அப்படின்னு. அது காரணமா சொல்லணும்னா என்னன்னா, அன்றைய தேதியில கரூர்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு நடைபயணத்துக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அது காரணம் காட்டி அவருக்கு விஜய்க்கு அன்னைக்கு அந்த பிரச்சார பயணத்துக்கு வாய்ப்பு வழங்க மாட்டாங்கன்னு ஒரு தகவல் போய் அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் மறுநாள் அந்த நடைபயணத்தை போய்க்கிறேன், இந்த தேதி அவர்கிட்ட கொடுங்கன்னு உடனே எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க. ஏன்னா விஜய்க்கு எதிர்ப்பு அரசியல் அப்படின் பொழுது ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பிஜேபி இருக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் ஆதரவு அரசியல் தான் பண்ணுகிறார்களா? நேரடியாகவும் மறைமுகமான ஒரு ஆதரவு அரசியல் தான். ஏன்னா டிடிவி தினகரன் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், இவங்கெல்லாம் ஏறக்குறைய நேரடியாக சொல்லிட்டாலும் மற்றவர்கள்லாம் இன்னும் எப்படி சொல்றது, நீங்க திருமாவளவன் அவர்களாகட்டும், அன்புமணி ஆகட்டும், மற்றவங்களாம் அப்படியே ஏன்னா வைகோ கூட எதிர்க்கவே இல்லை, எதிர்த்து பேசவே இல்லை விஜயை. ஏறக்குறைய யாரும் விஜய் டேரிங்காக எதிர்க்கவே இல்லை, திமுகவை தவிர. அப்ப என்னன்னா வரட்டையா ஒரு ஆள் பேசட்டையான்னு. அதுவும் குறிப்பா இவர் ஏன் அமைச்சர்கள் உள்ள ஒரு தொகுதிகளாக, அமைச்சர்கள் உள்ள மாவட்டங்களாகவே போயிட்டு இருக்காரு அப்படின்னு பொழுது, திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படின்ட்டு முதல்லயே ஒரு இது ஃபயரை விட்டுருவோம் அப்படின்னா. ஏன்னா திருச்சியில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். நான் திரும்பவும் சொல்றேன், விஜயே எதிர்பாராத அந்த கூட்டம் அது உண்மைதான். அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கு ஒரு குறுநில மன்னராக இருக்கக்கூடிய திருச்சியில் KN நேரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ், அங்க போயிட்டு ஒரு பேசின பேச்சு. அப்படியே அரியலூர்ல அங்க சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சர், அப்படியே திருவாரூர் நாகப்பட்டினம் வந்த பிறகு அந்த கூட்டம் வேற மாதிரி மாறிடுச்சு. திருவாரூர்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஆயிடுச்சு. இது கலைஞருடைய கோட்டை, முதல்வர் ஸ்டாலினுடைய ஊர், இது இங்கேயே விஜய் கத்திரிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, அவருடைய அந்த சுற்றுப்பயணமே மாறிடுச்சு. நம்ம ஏற்கனவே போன வீடியோல பேசியிருந்தோம். கரூர் தான் அவருடைய டார்கெட்டும் பொழுது, தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்கு எப்படி சொந்த கட்சியில் ஒரு செல்வாக்கு இருக்கிறதோ, வெள்ளி வட்டாரங்கள் அவ்வளவு விமர்சனங்கள் இருக்குது. அது டாஸ்மாக் ஊழல் இருந்து மற்றதுல இருந்து கடுமையான விமர்சனம் இருக்குது. அந்த விமர்சனங்களுக்கு விஜய் எப்படி பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். அதே சமயத்தில் விஜய் ஏன் டீப்பா பேச மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா பேசுறாரு, வராரு, அவர் பேசுறது வைரல் ஆகுது. உண்மையிலே தேசிய அளவில் அது ஊடகங்கள்ல பெரிய செய்தியா மாறுது. ஆனா என்னப்பா, ஒரு அரை மணி நேரம் பேச வேண்டிய பேச்சே ஒரு 18 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படி பேசிட்டு போயிடுறாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல அவர் பேசியிருக்காரு, ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காரு. அங்க இந்த மரைன் காலேஜ் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த பகுதி அந்த பகுதியை கவனிக்காம விட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த கல்லூரி ஏற்கனவே இருக்குது, ஒரு துறைமுகம் சம்மந்தப்பட்ட ஒரு கல்லூரி இருக்குது, இது விஜய்க்கெல்லாம் தெரியுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. எனக்கு என்னன்னா, இதை நீங்க ஒவ்வொரு மாவட்டமா போய் பேசுறீங்க, ஒவ்வொரு இடமா போய் பேசுறீங்கன்னா உங்களுக்கான ஆட்கள் இருக்காங்க, உங்களுக்கான ஒரு குழு இருக்குது. அந்த மாவட்ட பத்தியான பிரச்சனைகள் என்ன, அதுக்கு போய் அந்த மாவட்டத்தில் போய் ஒரு கடவா தட்டி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க போன் அடிச்சா இல்லை, அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கிற டிவிக்கு தம்பிகள், இவங்களை அமைச்சு என்னங்க பிரச்சனை, எல்லாம் அவங்க வரவழைச்சு என்னென்ன பிரச்சனைங்க, இந்த ஒரு குழு வச்சு நீங்க எழுத ஆரம்பிச்சிங்க. அதை ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்க ஆரம்பிச்சு அதை பாயிண்ட் அவுட்டோட பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் பேசினா உண்மையிலே ஒரு பெரிய வைரலா மாறும். ஏன்னா திருவாரூரில் மிகப்பெரிய பிரச்சனையா, அந்த பகுதியில், அந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாகிறது இந்த மீத்தேன். அதை ஏன் விஜய் டச் பண்ணல? ஒருவேளை அதை டச் பண்ணிதான். ஏன்னா அவர் இந்த டச் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் ஆர்ச்சான விஷயம் கிடையாது. இதுக்கே திமுக அலறுதுன்னா
அதையெல்லாம் டச் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயை தொடர்ச்சியாக எதிர்க்கிற அப்படின்னு யார் எதிர்க்கிறது அப்படின்னா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முக்தார்னு ஒருத்தர் யூடியூப் சேனல். இவங்க பூரா பாத்தீங்கன்னா விஜய் எதிர்ப்பு அரசியலை தாண்டி விஜய் த்ரிஷா, விஜய் நயன்தாரா, குறிப்பா இந்த விஜய் த்ரிஷா, அப்புறம் கீர்த்தி சுரேஷ், இவங்க தான் கொள்கை பரப்பு செயலாளரா, இப்படியா அதுலயும் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா விஜய் த்ரிஷான்ற ஒரு விஷயத்தையே வந்து முன்னிறுத்தி. ஏன்னா விஜய் எதிர்ப்பதற்கு வேற விஷயமே கிடையாது. காரணம் என்னன்னா அவர் அதிகாரத்தில் இல்லை. அவர் வந்து ஒரு நடிகரா இருந்தாரு, ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தாரு, ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு, ஒரு சூப்பர் நடிகரா இருந்தாரு, தளபதியா இருந்தாரு, இளைய தளபதியா இருந்தாரு. இப்போ அரசியலுக்குள்ள வராரு. அதிகாரம் இல்லாததுனால அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பர்சனல் வாழ்க்கைக்குள், அதாவது வந்து ஆதாரமற்ற இந்த குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க. வந்து இப்போ வந்து விஜய் த்ரிஷான்னு வச்சுங்க, இதுக்கு வந்து எந்த ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லாத பொழுது ஒருவேளை அப்படி ஆதாரம் இருக்குதுன்னா அது அவங்க பிரச்சனை, அவங்க பர்சனல். ஒருவேளை அவங்க ஆதாரம் இல்லை, கிடையாதுன்னு ஒரு ஆதாரம் இல்லைன்னு ஒரு நிரூபிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, இதுல பாதிக்கப்பட்டது போறது யாருன்னா த்ரிஷா தான். என்னன்னா தொடர்ச்சியா த்ரிஷா நீங்க நடிகையா பாக்குறீங்க, ஆனா பெண்கள் வந்து அவங்களும் ஒரு பொண்ணு தானே, நீங்க பெண்கள் பாக்குறது அப்படித்தானே, என்ன ஒரு பொண்ணை போட்டு இப்படி போட்டு அடி நடிக்கிறீங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு நடிகையும் ஒரு ஹீரோவையும் வளர்ந்து வர கட்சியில வளர்ந்து வரவரையும் போட்டு இப்படி வந்து ஜாயின் பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னு பெண்களுடைய வாக்கு இருக்குல்ல அப்படியே மாறுங்க. அவர் வந்து ஏற்கனவே விஜய்க்கு பெண்களுடைய வாக்கு, பெண்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இப்படி வந்து இந்த மாதிரி ஆட்களை வச்சு தொடர்ச்சியா பேச வைக்கிறது. அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த முக்தார் யாரோ ஒருத்தர் வந்து டிவிகேல இருந்து, கன்னியாகுமரியில இருந்து ரமேஷ் யாரோ ஒருத்தர், அவர் பாத்தீங்கன்னா கேள்வி பூரா அப்படிதான் கேட்கிறாரு. வந்து அவர் என்னதான் மடக்கி இது பண்ணாலும் த்ரிஷா விஜய் அப்படின்னு என்ன ஆகும்னா, த்ரிஷா அப்படின்னு நீங்க நடிகைன்னு பாக்குறத விட ஒரு பெண்ணுன்னு பாருங்களேன். வந்து இப்ப அதுதான் வந்து இப்ப வந்து நிக்க போகுது. வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஊதி பெருசாக்குறீங்களோ அது அவங்களுக்கு ஃபேவரா தான் மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஏன்னா விஜய் எதிர்ப்பு அரசியல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் திமுகவுடைய குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடியவர்களை தான் அவர் போய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்களாம் இங்க குறுநில மன்னர்கள் அப்படின்போது, நீங்க குறுநில மன்னர்களா இருக்காங்க, மக்கள் செல்வாக்கோடு இருக்காங்க, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கும் பொழுது விஜய்க்கு அது ஃபேவரமாகும். அந்த கடுப்பு தான் இப்போ இடையில கூட வந்து ஆளுங்கட்சியில இருந்து யாரையும் போய் விஜயெல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க, அவரை வந்து சீண்டாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதுதான் கரெக்டான அரசியல். நீங்க மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா விஜயகாந்த் மாதிரி தான் மாறிட்டோம் அவருக்கான செல்வாக்கு. விஜயகாந்த் எப்படிலாம் வந்து போற இடம் பூரா வந்து குடிகாரர், அவர் வந்து படுத்து கிடப்பாரு, அவர் வந்து விழுந்து கிடப்பாரு, அவர் வந்து குடிச்சிட்டு வந்து தான் மேட்டில் பேசுறாரு, 10 வரைக்கும் வடிவேலை இறக்கி ஊர் பூரா பேச வச்சது வந்து. ஆனால் அது அத்தனையும் விஜயகாந்துக்கு ஃபேவரா மாறுச்சு. விஜயும் அப்படி நீங்க சீண்ட ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் அவருக்கு ஃபேவரா மாறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தாரு, இயக்குனர் கருப்பழனியப்பன் விஜய திட்டத்தை கமலை போட்டு புலந்துட்டாருங்க அப்படின்னு. அந்த இதோ பார்த்துருப்பீங்க நீங்க. நாங்க விஜய் ஏன் எதிர்க்கல தெரியுங்களா? ஒரு மீட்டிங்ல பேசுவார் இயக்குனர் கருப்பழனியப்பன், நாங்க ஏன் விஜய் எதிர்க்கலன்னா, எப்பயாவது ஒரு சமயத்துல எங்க கிட்ட வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக ஒரு நிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி கமலை வந்து அப்படி போட்டு இது பண்ணிட்டாரு. ஏன்னா கமல் கூட இதே போலனா தனி கட்சி மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சாரு, டார்ச்சை போட்டு அடிச்சாரு, டிவி போட்டு உடைச்சாரு, ஆச்சா போச்சா அப்படின்லாம் சொன்னாரு. வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நின்னாரு, அப்புறமா வாக்கிங் போனாரு, அங்க இருக்கிற பூங்கால போய் எல்லாரையும் பார்த்தாரு, திடீர்னு ஒரு டீக்கெட்ல போய் டீ சாப்பிடுறது, அங்க போய் விசாரிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் செல்வாக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சாரு. இவராக ஒரு கேமராவை எடுத்து போய் வச்சுக்கிட்டு ஒரு எலைட் அரசியல் மாதிரி, இது ஒரு திட்டமிட்ட ஷூட்டிங் மாதிரி பண்ணாப்ல. ஆனால் அதை அப்படியே தூக்கி மக்கள் வச்சுட்டாங்க. வந்து வச்ச பிறகு என்ன ஆயிப்போச்சு, இவர் தொடர்ச்சியா கட்சி நடத்தி அந்த கட்சியை வீரியமா கொண்டு வருவாருன்னு பார்த்தா படம் ஒரு பக்கம், ராஜ்கமல் பிலிம்ஸும் வந்து ரெட் ஜெயினும் ஜாயின் பண்ணி ஒரு படம் தயாரிப்போன்னு சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக தட்டால்னு போய் விழுந்து கட்சி கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா ஃபுல்லா கருப்பழனியப்பன் மைண்ட் வாய்ஸ்ல இருந்தது பூரா வந்து அப்படியே கொட்டி விஜய திட்டத்தா கமலை போய் தாக்கிட்டாரு. அது கூட ஒரு நண்பர் சொன்னாரு, இதனால கமல் வந்து கோச்சுக்கிட்டு இந்த இதுல இருந்து திமுக கூட்டணியிலிருந்து வந்துருவாருன்னா ஒரு பொழுதும் வரவே மாட்டாருங்க. அது அவருக்கு கிடைச்ச இந்த ராஜ்யசபா எம்பி இருக்கு இல்லைங்களா, அது அவருடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய சாதனையா கருதுறாரு. அது வரவே மாட்டார். வந்து அது எல்லாம் வந்து கருப்பழனியப்பனா யார் அவர் நமக்கு தெரியாத ஆள் அப்படின்வாரு. இல்லைன்னா கருப்பழனியப்பன் அவர் பார்த்தீங்கன்னா திமுக எந்த பொறுப்புலையும் இல்லை. கமலஹாசன் இப்படிதான் பதில் சொல்லுவார், அவர் எந்த பொறுப்புலையும் இல்லை. ஒருவேளை அவர் உறுப்பினராக இருந்தார்னா நாங்கள் போய் முதல்வர்கிட்ட சொல்லுவோம், தலைமை கிட்ட சொல்லுவோம், அவருக்கு ஏதாவது கூப்பிட்டு கண்டிப்பாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லது வந்து ஏதாவது ஒரு பத்திரிகை செய்தியா அவரை பத்தி ஒரு கண்டனம் தெரிவிப்பாங்க அப்படின்னு அவர் கடந்து போயிடுவார். ஆனால் பாருங்க, இது ஒரு பக்கம் வந்து போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் மீறி இப்ப இந்த சுற்றுப்பயணம் எக்ஷன் ஆகுமா அப்படின்னு
இன்னும் எக்ஸ்டெண்ட் படுத்துவாங்களா? என்ன காரணம்னா டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் தான் இது வந்து ஷெட்யூல் போட்டு வச்சிருக்காங்க. முதல்ல ஒரு ஒரு நாளைக்கு சனிக்கிழமை ஒரு நாளைக்கு 3 மாவட்டம் அல்லது 3 இடங்கள் அப்படின்னு இருந்தது வந்து 2ஆ மாறிச்சு வந்து. இப்போ போக 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 கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. இப்போ 2 அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு சனி ஞாயிறு 2 நாளும் சுற்றுப்பயணம் போகலாமா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட இந்த சுற்றுப்பயணம் வந்து தொடர்ச்சியா ஆச்சுன்னா பிப்ரவரி மாசம் வரைக்கும் போகும். ஏன்னா மேல எலெக்ஷன், இடையில பார்த்தீங்கன்னா ஜனவரியில் அவங்களுக்கு வந்து சின்னம் கிடைச்சி போயிடும் தாவேக்காவுக்கு. அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் மீறி விஜய் ஒரு என்ன சொல்றது வந்து எவ்வளவு அடி அடிக்கிறாங்க, எவ்வளவு பேச்சு பேசுறாங்க, எவ்வளவு வாடுறாங்க. சீமான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணாமுன்னான்னு பேசிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நேத்துலாம் என் தம்பிக்கு நான் அட்வைஸ் பண்றேன், என் தம்பி நான் சொல்றத கேட்கறேன், என் தம்பி இதெல்லாம் பேசாதரான்னு நான் சொல்றேன் நானு, ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல, நான் என் தம்பிக்கு சொல்ற அட்வைஸ் தான் அப்படி வந்து பெரட்டி பேசுறாப்புல. என்னையா இப்படி பேசுறாரா அப்படி பேசுறாரோ ஒண்ணுமே புரியல. ஆனால் விஜய் கட்சி ஆரம்பிச்சது, விஜய் கூட்டத்தை காமிச்சது வந்து திமுகவுக்கு எரிச்சலாக இருக்கிறதோ இல்லையோ, சீமானுக்கு மிகப்பெரிய எரிச்சலாக மாறினது என்ன காரணம்னா இவர் தம்பி பூரா அங்க போயிட்டாங்க வந்து. குறிப்பா இளைஞர்கள் ஓட்டு பூரா அங்க போயிடுச்சு. அவருக்கு என்ன பண்ணோம்னே ஒரு பக்கம் தெரியல. இதெல்லாம் மீறி இவ்வளோ எதிர்ப்பு கொடுக்குறாங்க, இவ்வளோ எதிர்ப்பை வந்து உண்டாக்குறாங்க. ஆனா விஜய் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா போய்கிட்டே இருக்கிறார் வந்து. அவருடைய எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாரா, ரொம்ப எலக்ட் அரசியல் பண்றாரா, ரொம்ப நாகரிகமா பண்றாரு. அவரே கூட சொன்னார் வந்து, எங்களை ரொம்ப சீண்டி பார்க்காதீங்க, நான் பாட்டும் ஒரு மாதிரியான விஷயத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன், என்னை சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயோட இன்னொரு குணம் ஒன்று வந்து பிடிவாதன்ற குணம் இருக்கு இல்லைங்களா. விஜய் ஒன்று முடிவு பண்ணிட்டா அந்த டைலாக் அவருக்கு தான் பொருந்தும். நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. அது திரைப்படத்துக்கு எழுதப்பட்ட டைலாக்கா இருந்தாலும் ஒரு சினிமா பத்திரிகையாளராக எனக்கு தெரியும். விஜய் சில விஷயங்கள்ல ஒரு பிடிவாத குணம் வந்துடுச்சுன்னா மாற்றவே முடியாது. கமலஹாசனே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு வந்து. ஏன்னா விஜய் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வந்தப்போ அப்போ ஒரு மேடையில வச்சு கமல் சொல்லுவார், இவர் பார்க்கறதுக்கு இப்படி இருக்காரு நீங்க நினைக்காதீங்க, இவர் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு வந்து இவர் இறங்கி அதை பண்ணுவாரு, அப்படியேப்பட்ட திறமைக்காரர் இவர் அப்படின்னுவாரு. அதுதான் இப்போ எதிர்க்க வேணும், இவங்களை வந்து டேரிங்கா வந்து எதிர்த்தாகணும்னு விஜய் முடிவு பண்ணிட்டா அந்த அந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அதை மாற்றவே முடியாது என்பதுதான் உண்மை. சரி, கரூர்ல என்ன பேச போகிறார்? ஒரு டேரிங்கான அரசியலை பேச போகிறாரா? இவருடைய பேச்சு 3 நிமிடம் இருக்குமா, 18 நிமிடம் இருக்குமா, இல்லது நாம சொல்ற மாதிரி யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு 3/4 மணி நேரம் பேசி இந்த இந்திய அளவில் இவருடைய பேச்சு அதிர்வலையை கொண்டு வரப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.